ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இறைவாக்கினர் ஆமோஸ் புத்தகம் அதிகாரம் 8 இறை வார்த்தை 11 இப்படியாய் நாம் வாசிப்போம். இறைவாக்கினர் ஆமோஸ் புத்தகம் அதிகாரம் 8 இறை வார்த்தை 11 இப்படியாய் வாசிப்போம். தலைவராகிய ஆண்டவர் கூறுகின்றார், இதோ நாட்கள் வரப்போகின்றன, அப்பொழுது நாட்டில் பஞ்சத்தை அனுப்புவேன். அந்த பஞ்சம் உணவு கிடைக்காத பஞ்சமோ நீரில்லாத வறட்சியோ அன்று, மாறாக ஆண்டவரின் வாக்கு கிடைக்காத அந்த பஞ்சமே என்று சொல்லி இறைவாக்கினர் ஆமோஸ் புத்தகத்தில் வாசிப்போம். ஆண்டவருடைய இறை வார்த்தை வல்லமை மிக்கது. ஆண்டவருடைய இறை வார்த்தை ஆற்றல் வாய்ந்தது. ஆண்டவருடைய இறை வார்த்தை நம்மை ஆற்றுப்படுத்தக்கூடியது. பல நேரங்களிலே சோர்ந்து போய் இருக்கிற நம்முடைய உள்ளங்களுக்கு திடம் பெறச் செய்யக்கூடியது ஆண்டவருடைய இறை வார்த்தை. பல நேரங்களிலே இறை வார்த்தையை நாம் விட்டுவிட்டு அதன்படி வாழாமல் உலகத்தின்படி நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆனால் இந்த உலகத்தில் ஆண்டவருடைய இறை வார்த்தை கேட்பதற்கு நாம் கட்டாயமாக பஞ்சத்தில் நாம் இன்னும் வருவோம் என்று சொல்லி இறைவாக்கினர் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கின்றார். ஆகவே வரக்கூடிய நாட்களிலே ஆண்டவருடைய இறை வார்த்தையை தியானித்து இறை வார்த்தையின்படி வாழ்வதற்கு இறைவன் நமக்கு வல்லமையையும் ஆற்றலையும் சக்தியும் தர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய இறை வார்த்தையை கேட்பதற்கு நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய வேதனைகள், கண்ணீர்கள், கவலைகள், நோய்கள், போராட்டங்கள் எல்லாவற்றையுமே ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நம் பாதுகாவலி வழியாக இறைவன் நமக்கு நிறைவான அருளை இந்த நாளிலே பெற்றுத்தர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய இறை வார்த்தையை கேட்பதற்கு நம்மை நாம் தயார்படுத்த அனைவரும் கண்களை மூடி கடந்து வருவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, அந்த அருமையான நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய வல்லமையுள்ள இறை வார்த்தை கேட்பதற்காய் வந்திருக்கிற இந்த புனித மகதலா மரியாள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சுவாமி, உம்முடைய இறை வார்த்தை வல்லமை மிக்கது. உம்முடைய இறை வார்த்தை ஆற்றல் வாய்ந்தது. உம்முடைய இறை வார்த்தை சோர்ந்து போன மக்களுக்கு சக்தியை கொடுக்கக்கூடியது என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். உம்முடைய இறை வார்த்தை கேட்க வந்திருக்கிற இவருடைய உள்ள கதவுகளை தட்டி திறப்பீராக. உம்முடைய இறை வார்த்தை இந்த நேரத்தில் கடந்து போவதற்கு ஆவியானவருடைய வல்லமையை இவர்கள் மத்தியில் நிறைவாய் பொழிவீராக. தங்களுடைய பாதுகாவலியான புனித மகதலா மரியாவினுடைய விழாவை ஆடம்பரத்தோடு கொண்டாடுவதற்காய் நவநாள் திருப்பலியிலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற இந்த மக்களுடைய தேவைகளையும் இவருடைய குடும்ப தேவைகளையும் இந்த நேரத்தில் நிறைவு பெற செய்வீராக. எண்ணற்ற தேவைகளோடு வந்திருக்கலாம். இந்த ஆலயத்தை கடந்து போகிற போது உமது வல்லமையுள்ள ஆசீர்வாதம் நிரம்பப்பட எங்களுடைய பாதுகாவலி வழியாக ஏராளமான நன்மை காரியங்களை தொடர்ந்து செய்வீராக. குடும்ப சமாதானத்தையும் இன்னும் இறை வார்த்தை கேட்கிற இந்த பிள்ளைகள், இந்த குடும்பத்தார்கள், வயதானவர்கள் எல்லாரையும் நிறைவை ஆசீர்வதிப்பீராக. பங்கிற்காக இன்னும் ஆன்மீக காரியங்களில தொடர்ந்து முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிற அருள் தந்தையுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இவருடைய வாழ்வும் இவர் செய்து கொண்டிருக்கிற இந்த பணியிலும் உம்முடைய வல்லமை கடந்து வர உதவி செய்வீராக. புனித மகதலா மரியாவே, இறைவனிடத்துல எங்களுக்காக பரிந்து பேசி ஏராளமான வரங்களை இந்த பகுதி வாழ் மக்களுக்கு பெற்று தருவீராக. உம்மை போலவே உயிர்த்த ஆண்டவரை பிறருக்கு அறிவிக்கக்கூடிய நற்செய்தியுடைய பாதுகாவலிகளாக நாங்களும் மாற எங்களுக்கு இறைவனிடத்திலிருந்து ஏராளமான வரங்களை பெற்று தருவீராக. இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஒரு உயிர்ப்பு நாள் திருப்பலி நடந்து கொண்டிருந்த நேரம் ஒரு பங்கில் ஒரு சாமியார் மறையுரையை ஆற்றிக் கொண்டிருந்தார். இயேசு உயிர்த்து விட்டார், இயேசு உயிர்த்து விட்டார், நாம் எல்லோருமே அவரை சாட்சிகளாக நாம் மாற வேண்டும் என்று சொல்லி ஒரு குருவானவர் தன்னுடைய மறையுரையிலே அறிவித்து கொண்டிருந்தாராம். திடீரென்று அந்த வழியாக சென்ற
2 தீவிரவாதிகள், என்னடா இயேசு உயிர்த்துட்டாராமே, நம்மளை விட இங்கே யார் ஒருத்தர் உயர்ந்தவராக இருக்க முடியும்னு சொல்லி அந்த 2 தீவிரவாதிகள் வா உள்ளார என்னதான் அப்படி போய் நடக்குது அந்த கோயில் அப்படின்னு சொல்லி பார்ப்பதற்காக உள்ளார வந்தாங்களாம். வந்த பின்னாடி எப்போதுமே நம்ம கோயிலில் வழக்கமாக என்ன செய்வோம், எப்போதுமே பாதி கூட்டம் உள்ளே இருக்கும், பாதி கூட்டம் எங்கே இருக்கும், வெளியில் இருக்கும். வெளியில் இருக்கவங்கள கோச்சிக்க வேண்டாம் சரிங்களா, என்னடா ஃபாதர் உண்மையெல்லாம் வெளியில் டபால்னு உடச்சிட்டு போயிட்டாரு அப்படின்னு. பாதி கூட்டம் எப்போதுமே வெளியில் இருக்குமா. அப்போ இந்த 2 பேர் இந்த தீவிரவாதிகள் போய் அந்த வெளியில் இருக்கிறவங்கள்ட்ட போய் கேட்டாராம், யார் யா இங்கே இயேசு, யார் யா இங்கே உயிர்த்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட போய் கேட்குற போது வெளியில் இருந்தவங்க சொன்னாங்களாம், எங்களுக்கு என்னன்னு தெரியலங்க, உங்களைய போல தான் இயேசு உயிர்த்துட்டாருன்னு சொன்னாங்க. அவர் யாருன்னு பார்க்கறதுக்காக நாங்கள் என்ன செஞ்சோம், எட்டி பார்க்கறதுக்காக நின்றுட்டு இருக்கிறோம், எங்களுக்கு யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அமைதி ஆயிட்டாங்களாம். திருப்பி அந்த தீவிரவாதிங்க அப்படியே ஆலயத்து உள்ளார வந்து நடுப்பகுதியில் வந்து கொஞ்சம் உட்காந்துட்டு இருக்கிற இந்த வயசானவங்க அவங்கள்ட்டெல்லாம் கேட்குறாங்க, தலையில் கண்ணெல்லாம் வச்சுட்டு, யார் அது உயிர்த்த இயேசு, யார் அது வெளியில் வர சொல்லு அந்த உயிர்த்தவர் அப்படின்னு சொல்லி அந்த தீவிரவாதிகள் அந்த அவங்க பக்கத்துலலாம் கண்ணெல்லாம் வச்சுட்டு கேட்கிற போது உடனடியாக அவங்க என்ன சொன்னாங்களாம், இல்லைங்க எங்களுக்கு தெரியல யாருன்னு உயிர்த்துட்டாரு அப்படின்னு சொல்லி, ஏதோ ஃபாதர் அங்கே சொல்லிட்டு இருக்கிறாரு, எங்களுக்கு காதெல்லாம் கேட்காது. ஏன்னா முக்கியமாக பின்னாடி அதுக்கு பின்னாடி இருக்கிறவங்க யார் கொஞ்சம் வயசானவங்களாக தான் இருப்பாங்க, என்னால் நடக்கக்கூட முடியலங்க, இன்னைக்கு தான் காலையில் ஆட்டோலேருந்து அப்படியே கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க, எனக்கு ஃபாதர் பிரசங்க வைக்கிறது கூட கேட்கல, என்னான்னு சொல்கிறதுன்னு புரியல, சும்மா வருவேன் கோயிலுக்கு, நான் வந்துட்டு போயிடுவேங்க, முன்னாடி தான் என் பையனும் மருமகளாக உட்காந்துட்டு இருக்கிறாங்க, வேணா அவங்கள்ட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லிட்டாங்க. திருப்பியும் அந்த தீவிரவாதிகள் ஆலயத்தினுடைய இந்த நடுப்புறத்தில் வந்து, யார் அந்த உயிர்த்த இயேசு எங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த கொஞ்சம் இளமையாக இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் கேட்கிற போது அப்போ அவங்களாம் சொன்னாங்களாம், ஐயோ எங்களுக்கு தெரியாதுங்க, நாங்கள் எப்போதுமே வாரம் பூசை முடிஞ்சோன்னே உண்டி என்றவங்க, நாங்கள் உண்டி என்றதுக்கு மட்டும்தான் என்ன செய்வோம், கோயிலுக்கு வருவோம், எங்களுக்கு அந்த உயிர்த்த ஆண்டவர்லாம் யாருன்னு தெரியாதுங்க, எங்கள் வேலை என்னது, ஞாயிற்றுக்கிழமை பூசை முடிஞ்சோன்னே உண்டி என்ற வேலை தான் அப்படின்னு சொல்லி அவங்களும் என்ன செஞ்சிட்டாங்க, எஸ்கேப்பு ஆயிட்டாங்க. லாஸ்ட்டாக யார் இருக்கிறா, யார், ஃபாதர் மட்டும்தான் இருக்கிறார், பாடல் குழு எனக்கு என்னன்னு தெரியல சரிங்களா. அதனால திடீர்னு லாஸ்ட்டாக யார் இருக்கிறா, ஃபாதர், அவர் தானே பிரசங்க வச்சுட்டு இருக்கிறாரு இல்லையா, அவர் தான் என்னன்னு செஞ்சு வச்சுட்டு இருக்கிறாரு, உயிர்த்த ஆண்டவர்னு சொல்லி அவர் என்ன செஞ்ச, உடனே தீவிரவாதிங்க பீடத்து மேலே ஏறி வந்து ஃபாதருடைய தலையில் கண்ணை வச்சுட்டு, யாரையும் அந்த உயிர்த்த ஆண்டவர், உடனே அவர் வர சொல்லு, வெளியில் வர சொல்லு அப்படின்னு சொல்லி ஃபாதர் தலையில் கண்ணை வச்சு கேட்டோன்னே ஃபாதர் உடனே என்ன செஞ்சுட்டார் அப்படின்னு சொன்னால், ஃபாதர்னு சொன்னார், எனக்கும் யாருன்னு தெரியல, என்னை பிஷப் போஸ்ட்லேருந்து என்னை ஆயர் இந்த பங்குக்கு போட்டிருக்கிறாரு, அதை போய் சொல்ல சொன்னாருங்க, எனக்கு யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லி என்னது பங்கு சாமியார் என்ன செஞ்சிட்டாரு, யாரு அவரும் அப்படி சொல்லிட்டார். ஏன்னா என்னத்துக்கு பயம் எல்லாருக்கும், என்னது உயிருக்கு பயம். ஏன்னா அந்த தீவிரவாதிங்க என்ன வச்சுருந்தாங்க, கன்னெல்லாம் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பயம். பங்கு சாமியார் சொல்லிட்டார், என்னாலாம் கேட்கலங்க, பிஷப் இந்த பங்குக்கு போட்டிருக்கிறாரு, இந்த மாதிரி இயேசு உயிர்த்துட்டாருன்னு போய் பூசையிலலாம் போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி, அப்போவாச்சும் மக்கள் வருவாங்கன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி என்னது பங்கு சாமியாரும் எஸ்கேப் ஆயிட்டார். ஆனால் அதில் இருந்த ஒரு சின்ன பிள்ளை சொன்னதாம், எனக்கு தெரியும் அந்த உயிர்த்த ஆண்டவர் இன்றும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அந்த வாழுகிற அந்த நற்கருணை பெட்டியை பார்த்து சொன்னதாம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் என கருமையான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு பல நேரங்களிலே நம்முடைய வாழ்வு உண்மையை சொல்லுவதற்கு, உண்மையை எடுத்துரைப்பதற்கு இந்த நிகழ்காலத்தில் நாம் பயந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் பல பேர் பலவிதமாக உலகத்தில் இன்பங்களை அனுபவிப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறோம். ஒருவர் உண்மையை வாழ்ந்து அதில் இன்பம் காண வேண்டும் என்று நினைப்போம், ஒருவர் பொய்யை உண்மையாகி சொல்லி இன்பம் காண வேண்டும் என்று நினைப்போம். பல பேர் மற்றவர்களை எல்லாம் இகழ்ந்து இல்லாததை பொல்லாததெல்லாம் சொல்லி இன்பம் காண வேண்டும் என்று சொல்லி நினைப்போம்.
பல பேர் பெயருக்காக, புகழுக்காக, பதவிக்காக, பட்டம்காக ஆசைப்பட்டு அதிலே இன்பம் காண்பது உண்டு. பல பேர் அடுத்தவர்களை அடக்கி ஆளுவதற்காக இன்பம் காணுவது உண்டு. பல பேர் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அதில் இன்பம் காண்பது உண்டு. ஆனால் எல்லாருடைய மனதிலுமே ஒரு குழப்பம் இருக்கிறது. எல்லாருடைய மனதிலே சோர்வுகள் இருக்கும், ஒரு பய உணர்வுகள் கட்டாயமாக இருக்கும். அதனால தான் சொல்லுவாங்க, ஹியூமன் பீயிங் அப்படின்னு சொன்னாலே ஏதோ ஒரு விதத்திலே ஒரு மனிதனுடைய அந்த இயல்பு கட்டாயமாக ஏதோ ஒரு சிந்தனையிலே பாதிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லுவார்கள். அப்படிதான் நாமும் இப்போ இந்த பயத்திலே தான் இருப்போம். ஆனால் நாம் விழா கொண்டாடுகிற நம்முடைய பங்கின் பாதுகாவலியான புனித மகதலா மரியாவை நாம் எடுத்து பார்ப்போம். இவருடைய வாழ்க்கையிலுமே பயம் கட்டாயமாக இருந்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், யூத பாரம்பரியத்தில் இயேசு வாழ்ந்த காலத்தில் ஒருவர் தன்னந்தனியாக ஒரு கல்லறையை போய் சந்திக்கிறார் என்று சொன்னால், அவரிடத்திலிருந்த ஒரு மன தைரியம், அவரிடத்திலிருந்த ஒரு வல்லமை. இயேசுவோடு இவர் கடந்து போகவில்லை என்று சொன்னாலும், சிலுவை அந்த கல்வாரி பயணத்தில் இயேசுவை அதிகமாக இவர் தன்னுடைய வாழ்விலே, தனிப்பட்ட வாழ்விலே உணர்ந்திருக்க வேண்டும். உணர்ந்ததுனால தான் இயேசுவை போய் அந்த காலையில் அந்த காலியான கல்லறையை புரட்டி பார்க்கிறார். என்னுடைய இயேசுவே, என்னுடைய வாழ்வில் எனக்கு இருந்த ஒரு ஆதாயமாக இருந்த இயேசுவே யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி தன்னந்தனியாக ஒரு பெண்மணி போய் பார்ப்பது மட்டும் அல்லாமல் அதை போய் அடுத்தவர்களுக்கு அறிவிப்பு கொடுக்கின்றார். நான் இயேசுவை பார்த்தேன் அப்படின்னு சொல்றார். காலியான கல்லறையை நான் பார்த்தேன், இயேசுவை யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க, அவர் உயிர்த்து விட்டார் என்ற செய்தியை புனித மகதலா மரியா ஆணித்தரமாக, அச்சாரமாக அறிவிக்கிறார். அதனால தான் புனித மகதலா மரியா சொல்வாங்க, ஐ ஹாவ் சீன் த லார்ட் என்று சொல்லுகிறார். நான் ஆண்டவரை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி பயப்படாம, வெக்கப்படாம அந்த யூத பாரம்பரியத்தில் அந்த மக்கள் மத்தியில் அறிவிக்கிறார் என்று சொன்னால், கடவுளுடைய செயல்பாடு, கடவுளுடைய வல்லமை, கடவுளுடைய இரக்கம் புனித மகதலா மரியாவுக்கு ஏற்கனவே வெளிப்பட்டிருக்க வேண்டும். அதனால தான் அவர் தைரியத்தோடு இயேசுவினுடைய உயிர்ப்பை முதலிலே மற்றவர்களுக்கு அறிவிக்கிறார். மற்ற சீடர்கள் எல்லாம் அமைதியாக இருந்தாலும் இவர்தான் உண்மையிலேயே இயேசுடைய உயிர்ப்பை வெளியில பிரகடனம் படுத்திய ஒரு புனிதை என்று நமக்கெல்லாம் தெரியும். அதனால்தான் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் கூட புனித மகதலா மரியாவுடைய திருநாளில இப்படியாக சொல்கிறார், அவர் சீடர்களுக்கெல்லாம் சீடர் என்று சொல்கிறார். She was an apostles of apostles என்று சொல்லுகிறார். அதாவது இந்த சீடத்துவத்திலே முதன்மையான சீடத்துவ பணி என்பது நற்செய்தியை அறிவிக்கிற பணி. இந்த நற்செய்தி அறிவிப்பு பணியை புனித மகதலா மரியாவிடத்திலிருந்து ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த ஒரு நல்ல படிப்பினையை நமக்கு நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இப்படியாய் விட்டு செல்லுகிறார். இன்னைக்கு பல நேரங்களிலே நற்செய்தியை நாம் வாசிப்பதோடு மட்டும் அல்லாமல் நற்செய்தியின்படி வாழக்கூடிய அந்த மனநிலையை விட்டு நாம் உலகத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஏராளமான, நான் சொன்னது போலவே ஏராளமான பிரச்சனைகள் மனுஷனுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு நிரம்பி கிடைத்து கொண்டே தான் இருக்கிறது. ஏராளமான பிரச்சனைகள் மனுஷனு சூழ்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் கடவுளை தேடி வருகிறோமா? கடவுளை நம்ம தேடி வந்தால் மட்டும்தாங்க கடவுள் கட்டாயமாக நம்முடைய ஜெபத்திற்கு அவர் குரல் கொடுப்பார். அதனால்தான் நாம் திருப்பாடலிலே வாசிக்கிறோம், உன்னுடைய துன்ப வேளையிலே என்னை நோக்கி கூப்பிடு, உன்னுடைய குரலுக்கு நான் செவி சாய்ப்பேன் என்று சொல்லி. இங்கு மகதலா மரியா துன்பத்தினுடைய மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியிலே தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துவதற்காக ஓடி போகிறார். அந்த காலியான கல்லறையை புரட்டி போடுகிறார். இன்னைக்கு மனுஷன்களாகிய நாமும் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆணவங்கள், அகங்காரங்கள், போட்டிகள், பொறாமைகள் எல்லாவற்றையுமே என்ன செய்யணும்? கல்லை போல நம்மளும் உருட்டி விட்டுட்டு நம்முடைய இந்த காலியான அந்த கல்லறை எப்படி அமைதியாக இருக்கிறதோ அதே போல நம்முடைய மனதையும் அமைதியில் நிலை பெறச் செய்ய அதற்காக நாம் என்ன செய்யணும்? ஓடோடிக்கொண்டு ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்வை மாற்றி அமைப்பதற்கு ஆண்டவரிடத்தில் நெருங்கி வர வேண்டும். புனித மகதலா மரியா அப்படிதான் வாழ்ந்திருக்கிறார். அடுத்ததாக காட்டிலும் இன்னைக்கு இந்த மறை உரையினுடைய இந்த முக்கிய தலைப்பு என்னது? ஜபமாலை வல்லமை இல்லைங்களா? யார் யாருக்கெல்லாம் ஜபமாலையுடைய வல்லமை இருக்குது?
ஜெபமாலையுடைய வல்லமையெல்லாம் யார் அனுபவிச்சிருக்கிறீங்க? ஃபாதர் வந்தீங்கன்னா பூசை வச்சிங்கன்னா பேசாமல் போயிருங்க, கேள்வியெல்லாம் கேட்காதீங்க, இல்லைங்களா? யார் அனுபவிச்சது இல்லையா? அனுபவிச்சிருங்க. அனுபவிச்சவங்கெல்லாம் ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். இப்படி தான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கணவர் வீட்டில் சும்மா இருந்தாராம். அன்றைக்கி தான் ரெஸ்ட்டு, இல்லைங்களா? கணவர் ரெஸ்ட்டுக்கு அமைதியாக உட்காந்து என்னது வீட்டில் உட்காந்து டிவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி டிவி பார்த்துட்டு இருந்தார். அன்றைக்கி மனைவிக்கு என்னது வேலை. அன்றைக்கி மனைவி ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போயிட்டு வராமே அப்படின்னு சொல்லி மனைவிட்டே காலையிலே போயிட்டாங்களாம். சாயந்தரம் மனைவி வேலையிலேருந்து வரும்போதில் கணவர் என்ன செஞ்சுட்டு இருந்தாராம்? கணவர் டிவி பார்த்துட்டு இருந்தார். உடனே மனைவிக்கு என்னவாக இருக்கும்? கோபம், பயங்கர கோபமாக இருக்கும், பயங்கர கோபம். என்னடா மனைவி ஒரே என்னது, நான் காலையிலேருந்து வேலைக்கு போயிட்டு வரேன், இவர் உட்காந்து பொழப்பு கட்டு டிவி பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி மனைவி பயங்கர கோபத்தில் அப்படி என்னதான் கணவர் பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி போய் பார்க்குற போது கணவர் ஜல்லிக்கட்டு பார்த்துட்டு இருந்தார். கணவர் என்ன பார்த்துட்டு இருந்தாராம்? ஜல்லிக்கட்டு பார்த்துட்டு இருந்தாராம். அப்போ உடனே மனைவி, இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, வீட்டில் ஏதாவது ஒரு வேலை செய்யலாம், அட்லீஸ்ட் என்னது ஜபம் சொல்லலாம், அட்லீஸ்ட் எனக்கு பதிலாக ஜபமாலையாச்சும் சொல்லிட்டு உட்காரலாம். இப்போ ஞாயிற்றுக்கிழமை நான் வேறு வேலைக்கு வேறு போயிருக்கேன், இதில் நான் என்னது ஜபமாலை வேறு சொல்கிறேன், அதில் ஒரு என்னது ஒரு அரை மணி நேரம் எனக்கு என்னது வேஸ்ட்டாக போயிடும், அதையாச்சும் சொல்லி முடிச்சிருக்கலாம். இதில் வேறு நீ என்ன பார்த்துட்ருக்கிற, என்ன பார்த்துட்ருக்கிற? ஜல்லிக்கட்டை உட்காந்து பார்த்துட்ருக்கிறே அப்படின்னு சொல்லி மனைவி பயங்கரமாக கண்ணா பின்னான்னு கணவரை திட்டிட்டு பேகை விசிறிட்டு கிச்சனில் போய் வேலை செய்யறதுக்காக போயிட்டான். கணவர் சும்மா விடுவாரா? கணவர் சும்மா விடாமல் கணவர் சொன்னாராம். அப்போ மனைவி அங்கேருந்து பார்த்துட்டு, இதுக்கு ஒன்றும் குறைச்சல் கிடையாது, இந்த ஜல்லிக்கட்டை நீ டிவியில் பார்க்குறதுக்கு நேரடியாக போய் அடக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி மனைவி கிச்சன்லேருந்து சத்தம் போட்டோன்னு கணவருக்கு கோபம் வந்துருச்சான். கணவர் உடனே சொன்னாராம், கட்டினதையே அடக்க முடியலையா, இதில் நான் போய் எங்கே போய் நேரடியாவா போய் அடக்க முடியும் அப்படின்னு சொன்னார். ஒரு வகையான இந்த தற்கால குடும்ப சூழ்நிலையில் இப்படியாக இருக்கலாம். அன்புக்குரிய இறை மக்களே, ஜபமாலையினுடைய வல்லமையில் ஜபமாலை தான் கிறிஸ்துவர்களுடைய ஒரு பொக்கிஷம். ஜபமாலை தான் கிறிஸ்துவ மக்களாகிய நமக்கு இறைவன் தன்னுடைய தாயின் வழியாக கொடுத்திருக்கிற ஒரு மாபெரும் கொடை. இந்த கொடையை நாம் பல காலங்களுக்கு முன்பதாக நாம் பார்ப்போம். குடும்ப ஜபமாலை மாலையில் சொல்லி ஜெபிப்போம், குடும்பத்தில் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்தில் நாம் சொல்லி ஜெபிப்போம். ஆனால் இந்த 21வது நூற்றாண்டு காலத்தில் எத்தனை பேர் நாம் ஜபமாலை சொல்லி ஜெபித்துட்டு இருக்கிறோம்? உண்மையிலே சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருமே நான் ஒரு நாளைக்கு கட்டாயம் 53 மணி ஜபமாலை நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க கை தூக்குங்க. வெக்கப்படாமல் கை தூக்குங்க. அவங்களுக்கெல்லாம் உண்மையிலேயே பாராட்டுக்கள், உண்மையிலேயே அவங்களுக்கு கட்டாயமாக முழுமையான ஆசீர்வாதம். மீதி பேருக்கெல்லாம் ஆசீர்வாதம் இல்லையா ஃபாதர் அப்படின்னு கேட்க வேண்டாம். இன்னிலிருந்து முயற்சி எடுங்க, இன்னிலிருந்து முயற்சி எடுங்க. ஏன் என்று சொன்னால் ஜபமாலை கிறிஸ்தவர்களுக்கு உண்மையிலேயே ஒரு ஜபம் நிறைந்த ஒரு மாலை. அதனால தான் ஜபமாலையை சொல்லுவாங்க. ஜபமாலை நாம் சொல்லி ஜெபிக்கிற அந்த 53 மணி ஜபமாலை, சில பேர்த்துக்கு உண்மையிலே சொல்ல போனால் ஜபமாலையில் எத்தனை மணி இருக்குதுன்னு கூட தெரியாது. சில டைம் இந்த தவக்காலத்தில் இந்த மாலை போடணுன்னு வருவாங்க பார்த்தீங்களா, நான் கேட்டிருக்கிறேன், என்னத்துக்கே மாலை போடுறீங்க அப்படின்னு. இல்லை ஃபாதர், இந்த ஜபமாலை நீங்கள் தான் போடணும், பரிசுத்தமாக வந்து நிற்பாங்க. அதில் எத்தனை மணி இருக்குதுன்னு தெரியலையே கேட்பேன். எத்தனை மணிப்பா இருக்குது அப்படின்னு. தெரில ஃபாதர், இருக்கிற மணியே கொஞ்சம் போட்டு விடுங்க ஃபாதர். இன்னைக்கு பல நேரங்கள் நமக்கு வெட்கமாக இருக்கிறது. பல நேரங்களில் நாம் பெயரளவிலே நாம் இந்த ஜபமாலையை நாம் அணிந்து கொள்கிறோம், பல நேரங்களில் கையில் சுற்றிக்கிறோம், பல நேரங்களில் எடுத்துட்டு போகிறோம். ஆனால் இதில் பயன் இருக்க வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய ஜபமாலை உண்மையிலேயே அது மகத்துவம் மிக்கதாக மாற வேண்டும் என்று சொன்னால் நீ அதை ஒவ்வொரு நாளும் சொல்லி அதை நீ புனிதப்படுத்த வேண்டும். நீ ஒரு நாள் ஜபமாலை சொல்லல, உன்னுடைய ஜபமாலையில் உன்னுடைய கரம் படவில்லை என்று சொன்னால் நீ ஜபமாலை சொன்ன 10 நாள் சொல்லியிருந்த அதோடைய 10 நாள் பலன் இறங்கிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது முற்றிலும் பல நேரங்களிலே உண்மைதான்.
நாம் இன்னைக்கு எத்தனையோ நேரங்களுக்கு இடம் கொடுக்கிறோம், எத்தனையோ பொழுதுபோக்குக்கு இடம் கொடுக்கிறோம், எத்தனையோ இடங்களுக்கு போய் விடுகிறோம். நாம் ஏன் காலையில் வேலைக்கு போகும்போதே சொல்லிட்டு போகலாமே ஜெபமாலை, வண்டியில் போகும்போது சொல்லிட்டு போகலாமே, ஸ்கூலில் ஒரு பிரேக் இருக்கும்போது சொல்லாமே, ஆஃபீஸில் இருக்கும்போது சொல்லாமே, இன்னைக்கு எங்கேயாவது வேலை செய்கிற நேரங்களிலே சொல்லலாமே. இன்னைக்கு எத்தனை நேரங்கள் நாம் என்ன செய்கிறோம்? ஃபோனுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம், தொலைக்காட்சிக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம், மற்ற மீடியாக்களுக்கெல்லாம் நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனால் ஜெபமாலையை சொல்லுகிற ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய கரமும் உண்மையிலேயே புனித கரங்களாக மாறுகிறது. அதனால்தான் திருத்தந்தை 13வது சிங்கராயர் ஜெபமாலையினுடைய திருத்தந்தை என அழைக்கப்படுபவர். அவர்தான் சொல்லுவார், யாரெல்லாம் குடும்பத்தில் கூடி ஜெபமாலை சொல்லி ஜெபிக்கிறார்களோ அவருடைய குடும்பங்கள் எல்லாம் பரிபூரண பலனை பெற்றுக்கொள்ளும் என்று சொல்லி. அதனால தான் சொல்லுவாங்க, எங்கள் தாத்தா பாட்டி காலத்துலலாம் எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க, அப்போ கரெக்டாக 8 மணிக்கு வீட்டில் பெல் அடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த கிராமத்தில் எல்லாரும், அந்த ஊர் கிராமத்தில் இருக்க மக்கள் எல்லாம், கிறிஸ்தவ கிராம மக்களை என்ன செய்யணும்? டிவியெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஜெபமாலைக்கு உட்காண்டணும். உட்காண்டாதான் அடுத்தது என்ன கிடைக்கும்? சோறு கிடைக்கும். இப்போ சமீபத்தில் நான் ஒரு பங்குக்கு போயிருந்தேன். அந்த பங்கில் இன்னும் ட்ரெடிஷ்னலாக 8 மணிக்கு என்ன அடிக்கும்? பெல்லு அடிக்கும். அன்றைக்கி நான் கேட்குறேன், அந்த அம்மா சொல்லுது ஓடி, 8 மணி வாயிடி, இன்னைக்கு டிவி சீரியல் போயிடுவாண்டி, சங்கமம் முடிஞ்சிரும்டி, சீக்கிரம் வாடி. இன்றைக்கி பல நேரங்கள் நம்ம சீரியலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், ஆனால் நம்முடைய ஜெபத்திற்கும் ஜெபமாலைக்கும் நாம் பல நேரங்களில் முக்கியத்துவம் கொடுப்பதே கிடையாது. அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நாம் ஒன்றே ஒன்று உணர்ந்து கொள்ளுவோம், ஜெபமும் ஜெபமாலையும் சேர்ந்தது தான் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்வு. ஒரு 100 ஆண்டு காலங்களுக்கு முன்பதாக ஒரு கப்பலானது அட்லாண்டிக்கை நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்ததா. இந்த அட்லாண்டிக் கப்பலிலே ஏராளமான மக்கள் எல்லாம் இந்த பயணம் செய்து கொண்டிருந்த ஒரு நேரம், திடீரென்று அந்த கப்பலானது அந்த அட்லாண்டிக் படிப்பாறையிலே மோதி மூழ்கக்கூடிய ஒரு நேரம், அதில் தீப்பிடித்து கொண்டு எரிந்து கொண்டிருந்த ஒரு நேரமாம். அதில் ஏராளமான மக்கள் எல்லாம் பயணம் செய்து எப்படியாவது தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லி எப்படியெல்லாம் முயற்சி செய்து அவருடைய கடவுளெல்லாம் கூப்பிட்டு கத்தி கொண்டிருந்தார்களாம். அதில் பயணம் செய்து ஒரு நபர், மரியன் ஆல்ஃபிக் என்பவர், தன்னுடைய கரத்தில் இருந்த அந்த ஜெபமாலையை உயர்த்தி பிடிச்சு கத்தி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாராம். அந்த கப்பல் எரிந்து கொண்டிருந்த நேரம், அன்னை மரியே, உண்மையிலேயே உம்முடைய ஜெபமாலையினுடைய வல்லமை இந்த மக்களுக்கும் எங்களுக்கும் வெளிப்படட்டும், எங்களை இந்த தண்ணீரிலிருந்து, இந்த நடுக்கடலிலிருந்து எங்களை காப்பாற்றும் தாயின்னு சொல்லி அந்த ஜெபமாலையை உயர்த்தி கத்தி கொண்டே இருந்தாராம். ஒரு பக்கம் பார்த்தாலும் இவரும் என்ன செஞ்சாராம், தன்னுடைய உபகரணங்களை எல்லாம் விட்டுட்டு அந்த நடுக்கடலை குதிச்சு தன்னுடைய உயிரை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலையாம். எப்படியோ மற்ற படகுகள்லாம், மற்ற கப்பலெல்லாம் வெளியிலிருந்து வந்து அங்கு தத்தளித்து கொண்டிருந்தவர்களை எல்லாம் காப்பாற்றி கொண்டிருந்ததாம். இவர் சொன்னாராம், ஏறக்குறைய 7 மணி நேரம் இந்த தண்ணீரில் நான் மூழ்கி கொண்டிருந்தேன். அந்த நடுக்கடலில் நான் சாதாரண ஒரு உபகரணத்தை தான் அணிந்திருந்தேன். அது எப்போ வேணாலும் என் அந்த தண்ணிக்குள்ளே மூழ்கடிச்சிருக்கலாம். ஆனால் 7 மணி நேர போராட்டத்திற்கு பிறகும் நான் என்னுடைய கையில் இருந்த அந்த ஜெபமாலையை நான் விடவே இல்லை. 7 மணி நேரமும் நான் அந்த தண்ணீரில் அந்த ஜெபமாலையை நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன் என்று சொன்னாராம். அப்போ அவர் வெளியில் எடுத்து அந்த கப்பலில் எடுத்துட்டு அவரை முதலுதவிக்கு கொண்டு போகிற அந்த நேரத்தில் அந்த மரியன் ஆல்ஃபிக்குடைய கையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த கப்பலில் இருந்த அந்த நெருப்பு தீயில என்ன ஆயிடுச்சாமா, உடம்பெல்லாம் அப்படியே கொஞ்சம் அங்கங்கெல்லாம் பற்றி எரிந்து அவர் முதலுதவிக்காக அவரை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நேரம். அப்பொழுது அவர் கையில் இருந்த ஜெபமாலை எடுத்து பார்த்தாராம். அந்த ஜெபமாலையில் ஒரு துளி கூட, ஒரு நெருப்பு கூட என்ன செய்யலையாமா, அதில் பற்றவே கிடையாது. அப்போ அவர் சொன்னாராம், என்னதான் என்னுடைய உபகரணம் அந்த தண்ணீரில் காப்பாற்றினாலும் உண்மையிலேயே நான் சொன்ன அந்த ஜெபமாலை தான் எனக்கு இந்த உயிரை கொடுத்திருக்கிறது என்று சொல்லி அந்த மரியன் ஆல்ஃபிக் சொன்னாராம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நாம் வெற்றிக்காக இல்லை, பெயருக்காக இல்லை, புகழுக்காக இல்லை, மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக இல்லை, இன்னைக்கு ஜெபமாலையை நம்ம சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்வு அப்படியே ஆசீர்வாதமாக மாறும்.
இன்றைக்கி நீ ஏராளமான பிரச்சனைகளோடு வந்திருக்கலாம், குடும்ப சமாதானத்துக்காக வந்திருக்கலாம், கணவனோட மனைவியோட நீ இன்றைக்கி பேசாமல் இருந்திருக்கலாம், இன்றைக்கி பிள்ளைகளோட பேசாமல் இருந்திருக்கலாம். இன்றைக்கி பிள்ளைகளுக்கு பல நேரங்களில் கல்வியை சொல்லித் தருகிறோம். எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கி நைட்டு நீ ஜெபமாலை சொன்னியா படுக்கிறதுக்கு முன்னாடின்னு சொல்லி அட்லீஸ்ட் ஒரு 10 மணி நீ சொல்லி ஜெபிச்சிருந்தாலும் அதனுடைய பலன் உங்களுக்கும் அந்த குழந்தைக்கும் அவருடைய அந்த வழிமரபினருக்கும் கட்டாயமாக இருக்கும். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான இந்த நாளிலே புனித மகதலா மரியாவினுடைய விழாவை கொண்டாடுகிற இந்த வேளையிலே நம்ம எல்லா திருப்பலியும் எல்லா கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாலும் பூசைக்கு முன்னாடி என்ன இருக்கும்? ஜபமாலை தானே. ஜபமாலை முடிச்சோன்னு நம்ம போகலாம் பூசைக்கு. பல பேர் அப்படி வரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஜபமாலை முடிஞ்ச பின்னாடி நம்ம அப்படியே போய் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? பல குடும்பங்கள் இன்னைக்கெல்லாம் அப்படி தான் இருக்கிறது. ஆனால் நாம் என்னைக்கு ஜபமாலையோடு அந்த திருப்பலியிலே நாம் முழுமையாக பங்கு பெறுகிறோமோ அப்பொழுதுதான் அது முழு நிறைவையே கொடுக்கும். அதனால தான் நான் போகிற இடத்துலலாம் சொல்லுவேன், ஏதாவது ஒரு டாக்டர்ஸ்டெல்லாம் நம்ம போகிறோம், இன்றைக்கி ஒரு டாக்டர் இன்றைக்கி முடியல, உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி போனால் நான் டைரெக்டாக போய் டாக்டரை பார்த்துட முடியுமா? நான் இன்றைக்கி டாக்டர் இன்றைக்கி ஒருத்தர் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் வாங்கி நான் போயிட முடியுமா? சொல்லுங்கள், யார் போயிட முடியுமா? முடியாது இல்லையா? ஏன்னா யாரெல்லாம் போய் பார்த்துட்டு போக முடியும்? முன்னாடி கண்ட லொட்டு லொஸ்கு டெஸ்டெல்லாம் எடுத்துட்டு தான் யாரை போய் பார்ப்போம்? டாக்டரை போய் பார்ப்போம். அதே போல தான் விண்ணகத்திற்கு கிறிஸ்தவர்களாகிய நம்ப போகணும் அப்படின்னு சொன்னால், விண்ணகத்துக்கு போகணும், நிலைவாழ்வுக்குள்ளார போகணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய ஃபஸ்ட்டு பெட்டிஷனே யார்கிட்ட இருக்கணும்? யார்கிட்ட? சத்தமாக சொல்லுங்க. இன்னைக்கு பிரிவினை சகோதரர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த வேறுபாடே இதுதான். இன்னைக்கு பல நேரங்கள் அவங்களாம் சொல்றாங்க, என்னடா ஜபமாலை அப்படின்னு சொல்லி. இந்த ஜபமாலையுடைய வல்லமையை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் புனித மகதலா மரியாவை போல உயிர்த்த ஆண்டவரை நாம் எப்படி அவர் அறிவித்தாரோ அதே போல நம்மளும் இன்னைக்கு அவங்களுக்கு சொல்லணும். இன்னைக்கு வல்லமை இதுல இருந்து தான் இருக்குது, இதுல தான் எங்களுக்கு ஒரு நிறைவு. இதை சொல்லி ஜெபிக்கிற போது தீய சக்திகளிடத்திலிருந்து, உலக ஆபத்துக்களிலிருந்து, மனிதருடைய பார்வையிலிருந்து நாங்கள் மறைக்கப்பட்டு கடவுளுடைய தூதர் வழியாக அன்னையுடைய பரிந்து பேசுதலால் தாங்கப்பட்டு வருகிறோம் என்று சொல்லி இந்த நற்செய்தியை நாம் பிற சகோதரர்களுக்கு சொன்னோம் என்று சொன்னால் உண்மையிலேயே நாமும் புனித மகதலா மரியாவை போல சீடத்துவத்தினுடைய சீடர்களாக நாம் மாற முடியும் என்பதில் எந்த ஒரு மாற்ற கருத்தும் இல்லை. அன்புக்குரியவர்களே, மீண்டும் இதை தான் சொல்லுகிறேன், நம்முடைய ஃபர்ஸ்ட் பெட்டிஷனை மாதாட்ட அன்னை மரியாளிடத்தில் கொண்டு வந்து போட்டிங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக அது விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்படும். இன்னைக்கு எல்லாருமே நம்ம உலகத்தை முடிஞ்சோன்னே நம்ம என்ன செய்ய போகிறோம்? எங்கே போகலான் இருக்கிறோம்? எங்க உலகம் முடிஞ்சோன்னு எல்லாருமே எங்கே போகணும்னு ஆசைப்படுவோம். நமக்கு என்ன வாழ்வு இருக்கு? நிலை வாழ்வு இருக்குது. அந்த நிலை வாழ்வை உரிமையாக்கிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம இன்னைக்கு நற்செய்தியில் நம்ம தியானிச்சது போலவே நம்ம 30 மடங்கு 60 மடங்கு 100 மடங்கு பலன் தரணும். இன்னைக்கு ஒரு விதையை கொண்டு போய் முச்செடியிலையோ பாறைக்கு நடுவுலையோ கிடையாது, மாறாக நல்ல நிலத்தில் விதைக்கிற போது அது நல்ல விளைச்சலை கொடுக்கும். புனித மகதலா மரியா நல்ல விளைச்சலோடு ஆண்டவரை அறிந்து பிறரை அறிவிக்கக்கூடிய ஒரு காரணியாக மாறினார். இன்னைக்கு ஜபமாலை இன்னைக்கு அதுதாங்க தீய சக்திகள் பசாசுகளிலிருந்து மனுஷனுடைய பார்வையிலிருந்து நம்மை விடுதலையாக்குகிற ஒரு ஆயுதம் என்று சொல்லலாம். நீங்கள் ஜபமாலை நீங்கள் ஏன்னிக்கு பல பேர்லாம் தலகாணி கடியில் வச்சுருப்பாங்க, சில பேர் கையில் வச்சுருப்பாங்க. இன்றைக்கி வயசானவங்களாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னது ஜபமாலையிலேயே இருப்பாங்க. ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு தெரியும் ஜபமாலையினுடைய ரகசியம், ஜபமாலையினுடைய அந்த அதிசயமும் அற்புதமும். இன்றைக்கி பல நேரங்களிலே ஆடம்பரத்துக்காக அணிகிறோம். இன்றைக்கி எத்தனையோ பேர் அவ்வளோ நகை போட்டிருக்கிறோம். இன்றைக்கி என்கிட்ட கூட சமீபத்தில் நாங்களாம் ஃபாதருங்களாம் சொல்லி சிரிச்சுட்டு இருந்தோம். அந்த அம்மா சொல்கிறாங்க, ஃபாதர் நான் இன்றைக்கி இத்தனை நகை வாங்கினேன் ஃபாதர், போன வாரம் இந்த ஜுவல்லர்ஸ் வாங்கினேன் ஃபாதர், அங்கே போனேங்க ஃபாதர், இங்கே போனேங்க ஃபாதர். அந்த ஃபாதர் கேட்டார், என்னைக்காச்சும் போட்டு ஒரு ஜபமாலை போட்டுட்டு வந்திருக்கிறியா அப்படின்னு. நீங்கள் என்னைக்காச்சும் ஒரு ஜபமாலை போட்டுட்டு வந்திருக்கிறியா கோயிலுக்குள்ளார் அப்படின்னு. இன்றைக்கி நகையோ இன்றைக்கி பணமோ இன்றைக்கி நம்முடைய பதவியோ விண்ணகத்துக்கு கொண்டு போய் சேர்க்காது.
மாறாக எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம தாழ்ந்து கடவுளுடைய இரக்கத்தை, கடவுளுடைய பரிவுக்காக இந்த உலகத்தில் நாம் வாழுகிறோமோ அந்த அளவுக்கு கடவுள் நமக்கு விண்ணகத்தில் ஆசீர்வாதத்தை அளவு கடந்த விதத்தில் கொடுப்பார். அதனால இதற்கு மேலே காரமடை புனித மகதலா மரியாவில் இருக்கக்கூடிய இந்த பங்கு மக்கள் இன்னிலிருந்து என்ன சொல்லணும்? இன்னிலேருந்து யாரெல்லாம் சொல்லுவீங்க? ஃபாதர், நான் இன்னிலிருந்து ஃபாதர் ஒரு ஹோம் ஒர்க் ஃபாதர் நான் கட்டாயமாக நான் சொல்லுவேன் ஃபாதர். அட்லீஸ்ட் நான் ஜபமாலை இல்லைனாலும் பரவாயில்ல, நான் வண்டியில் போகும்போதில் மற்ற பாட்டுங்களெல்லாம் பாடிட்டு போகிறத விட அட்லீஸ்ட் அருள் நிறைந்த மாதிரியே பாடிட்டே போகலாம். அட்லீஸ்ட் சொல்லுகிற வேலை செய்யக்கூடிய இடங்களில் நான் சொல்லுவேங்க ஃபாதர் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் சொல்லுவீங்க? இன்னிலேருந்து சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கை தூக்குங்க பார்க்கலாம். ஃபாதர் முன்னாடி நான் இன்றைக்கி சொல்லிட்டு போகணும் ஃபாதர், இத்தனை பேர் ஜபமாலை சொல்கிறாங்க ஃபாதர் அப்படின்னு. மீதி பேர்லாம் சொல்ல மாட்டிங்களா? சொல்லுவாள். ரொம்ப சந்தோஷம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிரம்பி கிடைக்கும். ஆண்டவருடைய வல்லமை உங்கள் பக்கத்தில் நிரம்பி கிடைக்குது. ஆகவே ஜபமாலையை சொல்லி ஜெபிக்கிற அன்னை மரியாள் சொன்ன வாக்குறுதி, அன்னை மரியாள் மசிபியல் குகையில் அந்த பிரான்சிஸ் ஜெசிந்தா லூசியாவுக்கு சொன்னது போல மக்கள் எல்லாம் மனம் மாறுவதற்கு ஜபமாலையை சொல்லுங்க. மக்கள் நோயிலிருந்து விடுதலைக்காக இந்த ஜபமாலையை சொல்லுங்க. பிரச்சனைகளிலிருந்து, குடும்ப பிரச்சனைகளிலிருந்து விலகி போவதற்காக இந்த ஜபமாலையை சொல்லுங்க. மனுஷனுடைய பார்வையிலிருந்து தப்பி வைத்து ஆண்டவர் நம்மை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஜபமாலையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு அன்னை மரியாள் இறைவனிடத்தில் பரிந்து பேசி இந்த ஒரு பொக்கிஷத்தை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆகவே இந்த பொக்கிஷத்தை நீங்களும் நான் என்ன செஞ்சிட வேண்டாம், வீண் செய்யாம இதுக்கு மேலே அதை பரிசுத்தமுள்ள ஒரு ஜபமாலையை மாற்றி, அதே போல் இன்னொன்று சொல்கிறேன், ஒரே ஜபமாலையை உங்களுடைய வாழ்க்கை முறை கொண்டு போங்க. என்றைக்கெல்லாம் நீங்கள் அந்த ஜபமாலையை நீங்கள் எவ்வளவுக்கு பயன்படுத்தி அதை தேய வைக்கிறீங்களோ அவ்வளவு அந்த ஜபமாலையினுடைய சக்தி உங்களுடைய உடம்பினுடைய அந்த உள்ளத்தில் அது அப்படியே அந்த இரத்தத்தோடு அது ஈர்க்கப்படும் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே தொடர்ந்து ஒரே ஜபமாலையை நாம் சொல்லி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஜபமாலை சொல்லுகிற நேரங்களெல்லாம் ஆண்டவருடைய கண்களுக்கு அது வியப்பு. ஆகவே இந்த அருமையான நாளிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய பங்கினுடைய பாதுகாவலி புனித மகதலா மரியாள் வழியாக பெற்றுக்கொள்ள தொடருகிற இந்த திருப்பலியிலே நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஜபமாலையினுடைய அன்னையும் புனித மகதலா மரியாவும் இறைவனிடம் நமக்காகவும் நம்முடைய பங்குக்காகவும் பரிந்து பேசுவாராக. ஆமேன்.